ஹலோ guys, வெல்கம் பேக் டு கெய்ட்லி கோட் யூடியூப் சேனல். ஐம் சரவணகுமார் ரீசிங் எஜுகேட்டர். இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நாள் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்பபெட்ஸோட கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது. எக்ஸாம்பிள், இப்போ ஏ லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர், பி எனக்கு செகண்ட் லெட்டர், சேம் எம் 13th லெட்டர், என் 14th லெட்டர், கியூ 17th லெட்டர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஷார்ட்கட் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேம் இதே மாதிரியே ரிவர்ஸ் லெட்டர் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் ஏக்கு இசட், பிக்கு ஒய், இக்கு வி, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. சரியா, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஒரே நிமிஷம்ப்பா, ரெக்கார்டிங் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். எஸ், ரெக்கார்டிங். ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு விஷயம் உங்களுக்கு டிஃபால்ட்டா தெரியும். என்னென்ன தெரியும்? ஏ, பி, சி, டி, இ. நம்ம விளையாண்டு போல சின்ன வயசுல ஏபிசிடி தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஏபிசிடி உங்க லெட்டர் டிஃபால்ட்டா தெரியும். 1 2 3 4 5 கிளியர் தெரியும்ல. ஸோ இது கூட சேர்ந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போறது என்னன்னா, இங்க ஒன்று எழுதுறேன் பாருங்க. இ ஜே ஓ டி ஒய். இது என்ன சார்? இஜேடிஓஒய் ஓடிஒய் என்ன சார்னா, இ என்னது? 5th லெட்டர், ஜே 10th லெட்டர், ஓ 15th லெட்டர், டி 20th லெட்டர், ஒய் 25th லெட்டர். இது என்ன சார் தெரியுதா? 5 5 5 10 15 20 25. சரியா? மல்டிபிள் ஆஃப் 5 லெவல் லெட்டர் இஜோதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இஜோதி, இ ஜேஓடிஒய், இஜோதி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இஜோதி மல்டிபிள் ஆஃப் 5 5 10 15 20 25 இஜோதி. ஈஸில. நெக்ஸ்ட் எம் என். எம்என் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஆல்பபெட்ஸை ரெண்டா பிரிச்சா டோட்டல் 26 லெட்டரா? 26 டிவைடட் பை 2 என்ன? 13 வருமா? 13th லெட்டர் தான் இந்த எம், 14th லெட்டர் தான் என். நான் இது எல்லாமே ஒரு க்ளூ, ஒரு ஓவராலா சொல்றேன். ஈஸியா க்ளூஸ் இருக்கு, பயப்படாம பாருங்க. சரியா? ஓகே, எம்முக்கு 13, எண்ணுக்கு 14 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட சேர்ந்து நீ எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்றது பின்னாடி பார்ப்போம். மற்ற வேர்ட்ஸ்க்கு நம்ம க்ளூ பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிசிடிஇ 5 லெட்டர் நமக்கு டிஃபால்ட்டா தெரியும். நிமிஷம் மக்களே, எழுத மாட்டேங்குது. எஸ், ஏபிசிடிஇ 5 லெட்டர் வந்துச்சா? நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? எஃப். எஃப்போட லெட்டர் என்ன? 6. இதை எப்படி சார் நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்பாளு டிஆர். இதெல்லாம் எங்க எப்போ எவ்வளவு படிச்சதுயா? நரேஷ் சார் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் சொல்லி கொடுத்தது. எஃப், எஃப் ஃபார் ஃபிக்ஸ். ஃபிக்ஸ் 6. ரைமிங் வருதா? எஃப் ஃபிக்ஸ் 6. ஸோ எஃப்போட லெட்டர் பார்த்தா 6. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபிக்ஸ் 6 இப்படி வச்சுக்கலாம். கரெக்டா? இல்ல சார், நான் கொஞ்சம் கிரிக்கெட் நல்லா பார்ப்பேன், ஐபிஎல் பார்ப்பேன்னா உங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே டீம்ல இப்போ இல்ல, முன்னாடி அந்த பவுண்டரி லைன் 6 போற இடத்துல ஒரு ஆள் நிக்க வச்சிருப்பாங்க. யாரு? ஃபேஃப் டியூ பிளேசிஸ் ஒருத்தருப்பா. ஃபேஃப், எஃப் ஃபேஃப், எல்லைச்சாமி கோடு 6 போறப்ப அது பிடிப்பாரு. இந்த மொக்கையா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரியா? இது இது ஈஸியா இருக்கும். ஃபிக்ஸ் 6 ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜி, ஜி 7. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? G7 மீட்டுக்கு தெரியுமா? G7 மீட், G10 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. G7 சரி, எக்கச்சக்கமா இருக்கு. G7 இருக்கு, G8 இருக்கு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கன்னா, ஜிலேயே இங்க பாருங்க, இங்க ஒரு 7 இருக்கா? ஜி நீங்க எப்படி போடுவீங்க? இப்படி போட்டு இப்படி போடுவோம். கரெக்டா? இங்க ஒரு 7 வந்துச்சா? G7, G7 சப்மிட் இப்படி சொல்லுவோம்ல. ஸோ திஸ் இஸ் ஜி. ஓகே, ஸோ ஜிக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஜி ஹச். ஹச் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவோம்? ஹச் இப்படி போடுவோமா? மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, 8. மொக்கையா இருக்கு சார்னா ஈஸி. ஹச், ஹச் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹைட் பார்த்தா 6.7. ஹச், ஹச் மீன்ஸ் ஹைட். ஹைட், ஹச் 8 வருதா? ஸோ ஹைட், ஹைட் HEIGHT. ஹைட்லேயே 8 வருது. இங்க பாருங்க, ஹைட்ல இங்க 8 வருதா? ஸோ ஹைட் 8 ஈஸி. ஹச் ஃபார் 8, ஹைட் 8. நெக்ஸ்ட் ஹச் ஐ. ஐ 9 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஐ படம் உங்களுக்கு தெரியும்ல. ஐ படத்துல டிஃபால்ட்டா, இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லப்பா, ஒரு ஈஸி ஒரு ஷார்ட்கட், ஜஸ்ட் ஆல் ஃபார் ஃபன். ஓகே, தப்பா எடுத்துக்க வேணாம். ஐ படத்துல ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் மைண்ட்ல இருக்கிறது. ஓஸ்மா ஜாஸ்மின் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? அந்த நம்ம விக்ரம் சார் வந்து ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு உடம்பு ஃபுல்லா முடியாக்கி, அவங்க வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அந்த தேர்ட் ஜெண்டர்ஸை 9 சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி இருக்குல்ல. பியூர்லி ஒன்லி ஃபார் க்ளூ, இதுவும் அஃபென்ஸ் ஆக வேணாம். சரியா? ஓகே, ஸோ I9
இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டா? வேற ஐனே நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். எதுவும் வராதனால இப்படி ஒரு க்ளூ. சரியா? வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் ஐ. அடுத்து ஜே. ஜே உங்கள்ட்ட சொன்னேன்னா என்னது? ஜேக்கு 10. ஜோதி சொன்னேன்ல, ஜேக்கு 10 டிஃபால்ட்டா தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் கே. கேக்கு 11. சேம். கேக்கு 11 இப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐபிஎல் டீம் நான் தெரியுமா? கிங்ஸ் 11 பஞ்சாப். கிங்ஸ் 11 பஞ்சாப்னு சொல்லியிருந்தாங்களே. கே 11 கிங்ஸ் 11 அப்படி வச்சுக்கலாம். இல்லையா நம்ம தமிழ்ல டிஃபால்ட்டா சொல்றத கிழவன். வயசாயிருச்சு குச்சி ஓடி போறேன் கிழவன் சொல்லுவோம்ல. கே 11 கிழவன். கிழவன் கிழவன் கே 11 கே 11 டைமிங் வருதா? கே 11 தான் கிழவன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நான் அப்படியே எழுதுறேன். உங்களுக்கு புரியுறமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கேக்கு 11. நெக்ஸ்ட் கே எல்லா எல். எல்லு 12. எல்லு 12. எல்லு 12. எஃப்க்கு ஃபிக்ஸ் 6. எல்லு 12. எல்லு 12 ஃபிக்ஸ் 6. எஃப்க்கு ஃபிக்ஸ் 6. எல்லுக்கு எல்லு 12. ரைமிங் வந்துச்சா? ஃபிக்ஸ் 6க்கு மாதிரி எல்லு 12. ஈஸி. சரியா? நெக்ஸ்ட் ரிமைனிங் எம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எம்முக்கு 13. இன்னொன்று எம் நம்ம இப்படி போடுவோமா? அது அப்படியே இப்படி திருப்பி போட்டா 3 வருதா? எம். ஈஸி. சேம் இதுக்கு இன்னொன்று அப்படியே ஆப்போசிட் இருக்கு டபிள்யூ. அப்படியே இங்க 3 இப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்கா? இங்க 13 இவன் 23. அதுக்கு ஒண்ணு ஒண்ணா போகும். சரியா? நெக்ஸ்ட் என். என்னுக்கு என்ன? 14. என்னுக்கு 14 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் மக்களே. லேப்டாப் சார்ஜ் இல்லை. சரி ஓகே. என்ன டு 14 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நவம்பர் 14. நவம்பர் 14 என்ன? சில்ட்ரன்ஸ் டே. ஓகே. நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. யாரு சில்ட்ரன்ஸ் டே யாரோட பர்த்டே? நேரு. நேரு மாமா வந்தாரு, சாக்லேட் கொடுத்தாரு. நேரு ஞாபகம் இருக்கா? என் ஃபார் நேரு. அவர் டேட் ஆஃப் பர்த் நவம்பர் 14. ஓகே. நெக்ஸ்ட் ஓ. ஓ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 15. இஜோட்டிலேயே பார்த்தோம்ல. அப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆம்லெட். ஆம்லெட் 15 ரூபா. முட்டை போட்டு வெங்காயம் போட்டு ஆம்லெட் போடுவாங்கல்ல, 15 ரூபா. 15 ருபீஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஓபி. பிக்கு 16. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இங்க ஒண்ணு பார்த்தோம். எஃப்க்கு பிக்ஸ் 6. கரெக்டா? அப்படியே எஃப் ஒரு ரவுண்டு போட்டு விட்டா 16. எஃப் அப்படியே ஒரு ரவுண்டு போட்டா பி வந்துருதா? பக்கத்துல இங்க ஒரு கோடு. பி எஃப்க்கு எனக்கு 6. அதே மாதிரி இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. பிக்கு 16. ஈஸி. கிளியரா? இதுக்கெல்லாம் நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கு முன்னாடி பின்னாடி லெட்டர் ஞாபகம் வச்சு நடுவு லெட்டர் ஈஸியா ஞாபகம் வந்துடும். இதுக்கு நான் க்ளூ சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் கியூ. கியூக்கு 17. எப்படி சார்? கியூ இப்படி போடுவோம்ல, இப்படி போறோம்ல. இதுலயே டிஃபால்ட்டாக 7 வருதா? சேம் அதே மாதிரி ஜிக்கு 7 பார்த்தோமா? இங்க கியூ போட்டு இங்க ஒன்று வருதா? ஸோ கியூக்கு 17. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுனா ஓ 15 ஆம்லேட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆம்லேட் 15 ரூபா. ஓக்கு அப்புறம் பிக்யூ. ஓக்கு அப்புறம் பிக்யூன்றது உங்களுக்கு மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓக்கு அப்புறம் என்ன லெட்டர்? பிக்யூ. இப்போ எனக்கு கியூக்கு என்ன லெட்டர்னு கேட்டா கியூ எங்க இருக்கு? பிக்கு அப்புறம் பி என்ன? 16. என்ன சொன்னாங்க சார்? எஃப்க்கு பிக்ஸ். ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு போட்டா 16. ஸோ பி கேட்கறேன்னா ஓ. ஓக்கு அப்புறம் தான் பி வரும். ஓ. ஓ ஆம்லேட் 15 ரூபா. அடுத்த லெட்டர் பி 16. உங்களுக்கு முன்னாடி லெட்டர் ஞாபகம் தான், அடுத்த லெட்டர் ஈஸியா ஞாபகம் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் கியூ. அடுத்து ஆர். ஆர் என்ன சார்? ஆருக்கு 18. என்னது? ஆர் 18. ரைட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மொக்க காமெடி பண்ண விரும்பல. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறாரு. ரைட் டு ஓட். ரைட் டு ஓட். நம்ம இந்தியாவில் நீங்க 18 வயசு ஆனா ஓட்டு போடலாம். ஸோ ரைட் டு ஓட் 18. கரெக்டா? ஓகே. இப்போ நீங்க எஸ் டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு ஆருக்கு 18 வந்துச்சு. ஆருக்கு அப்புறம் எஸ் வந்து தெரிஞ்சிச்சு. கரெக்டா? எஸ் ஆருக்கு 18 எஸ்க்கு 19 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மைண்ட்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் டி. டீக்கு என்ன சார்? 20. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? T20. T20 கேம் இருக்குல்ல, T20 அப்படி வச்சுக்கலாம். இல்ல T 20 ரூபா. தம்பி வா டீ அடிக்கலாம். 20 ரூபா T20. இல்ல T 20 ரூபாய். 15 20 ருபீஸ். இல்லையா? ஜோதியிலேயே இங்க ஈக்கு 20 வந்துருச்சு. கிளியர்? நெக்ஸ்ட் யூ. யூக்கு 21. யூனாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வருவா? மியூசிக் டைரக்டர் யுவன். யுவன் சங்கர் ராஜா. யுவன் U1 சொல்லுவாங்கல்ல. ஸோ U1 U21. U21. இல்லையா? ஒரு படம் ஒண்ணு இருக்கு. எனக்கு 18 உனக்கு 21 அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல. உனக்கு தட் மீன்ஸ் யூக்கு 21. எனக்கு 18 உனக்கு 21 சொல்லி தமிழ்ல ஒரு படம் இருக்கு. பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நானும் பார்த்தது இல்ல. ஒரு ஐடியா அப்படியே வந்துச்சு. டக்குன்னு பேர் ஞாபகம் இருக்கனால யுவன் 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா எனக்கு 18 உனக்கு 21. உனக்குன்றப்போ தட் இஸ் யூ. கரெக்டா? U21. ஓகே. நெக்ஸ்ட் பி. பி என்ன சார்? 22. இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. பி 2 கோடு வருதா? 2 கோடு வருதுன்ற 2 2. வி விக்டரி. விக்டரினா 2 காம்பமா 2 2 2. ஓகே. நெக்ஸ்ட்
விக்கு அப்புறம் டபிள்யூ. டபிள்யூன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எம்முக்கு இங்கே 13, அது அப்படியே உல்டாவா திருப்பி போட்டா டபிள்யூ. டபிள்யூக்கு 23. ஓகே, டபிள்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ். எக்ஸ்னா என்னது? 24. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 4 கோடு இருக்கா? எக்ஸ் பாருங்க, இங்கே 1 2 3 4 இப்படி இருக்கா? வச்சுக்கலாம். இது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கலாம்னா 24/7 சொல்லுவோம்ல, 24 மணி நேரமும் 7 நாட்களும். ஸோ 24/7 இம்பார்ட்டன்ட் எக்ஸ் மார்க் 24/7 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா எக்ஸ் இது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஞாபகம் வந்துடும். 25 24 25 26. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒய்க்கு 25 ஈஜோத்திலேயே வந்துச்சா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் எலமெண்ட் இஸ் 26. கொஞ்சம் ரிவைஸ் பண்ற ஈஸியா போகும். சரியா? ஃபர்ஸ்ட் ஏபிசிடிஇ டிஃபால்ட்டா 5 எலமெண்ட் ஞாபகம் வந்துடும் எனக்கு. ஓகே, அடுத்து ஈஜோதி, இதான ஞாபகம் வச்சுருவேன். ஈஜோத்தின்னு இருக்கிறது 5 மல்டிபிள் ஆஃப் 5ல இருக்கிறது. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க, எஃப் ஃபிக்ஸ். எஃப்க்கு ஃபிக்ஸ் 6. நெக்ஸ்ட் G7 சமிட் வருது, இல்ல ஜின்ற லெட்டர்லயே 7 வருது. ஸோ G7. நெக்ஸ்ட் ஹைட், ஹச்சுக்கு 8, ஹைட் 8. ஓகே, நெக்ஸ்ட் I9. ஐல யார் வருவா? ஓஸ்மா ஜாஸ்மின் வருவாங்க. அவங்க தேர்ட் ஜெண்டர். அவங்க வந்து நம்ம 9 சொல்லி கிண்டல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு க்ளூ வச்சு படிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் ஜேக்கு 10. ஜேக்கு என்ன? ஈஜோத்திலே ஜே வந்துச்சா? ஸோ 10. நெக்ஸ்ட் K11. K11 கிழவன். நெக்ஸ்ட் L12 ஈஸி. சரியா? நெக்ஸ்ட் M13 ஆஃப் த லெட்டர் M13. கிளியர்? ஆர்எல்ஸ் இங்க பாருங்க, M அப்படியே நம்ம திருப்பி போட்டா 3 வரும், 13. ஓகே, நெக்ஸ்ட் N14 நவம்பர் 14 நெரு மாமா பிறந்த நாள், சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14. நெக்ஸ்ட் ஓ ஈஜோத்திலே வந்துச்சா? ஓ ஆர்எல்ஸ் ஓ ஆம்லேட் 15 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் P16. எஃப் பார்த்தோம், எஃப்ல ஒரு கோடு போட்டா P, எஃப் லெட்டர் 6 பக்கத்துல ஒரு கோடு போட்டா 16. ஈஸி. எஃப் பக்கத்துல 1, இங்க 16. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கியூல டிஃபால்ட்டாவே இப்படி நம்ம போடும் போதே ஒரு 7 வந்துருது. ஸோ கியூலயே 7 வந்துருது. ஆர்எல்ஸ் எனக்கு P16 தெரிஞ்சிச்சுன்னா கியூ நான் 17 ஈஸியா போடலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துச்சு, க்ளூ மறந்துச்சுன்னா முன்னாடி லெட்டரை பார்த்துக்கோங்க, க்ளூ வந்துடும், அடுத்த லெட்டர் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர், ரைட் டு ஓட். எப்ப எனக்கு ஓட்டு போற உரிமை கிடைக்குது? 18 வயசு ஆனதுக்கு அப்புறம். ஓகே, நெக்ஸ்ட் S19 ஞாபகம் வச்சுதான் ஆகணும். T20 உங்களுக்கு வந்துடும், ரைட் டு ஓட் வந்துடும். இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் எஸ் இருக்கான். அப்போ எஸ்ஸோட லெட்டர் என்ன? 19 டிஃபால்ட்டா ஞாபகம் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் T20 கேம் வந்துடும். ஈஜோத்திலே 20 வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா U21 யுவன் சங்கர் ராஜா. இல்ல உனக்கும் எனக்கும், எனக்கு 18 உனக்கு 21 U21. நெக்ஸ்ட் வி ஃபார் விக்டரி, 2 வி வருது. ஸோ 2 கோடு, ஸோ 22. கிளியர்? நெக்ஸ்ட் எம் அப்படியே சைடா போட்டா W. எம்முக்கு 13, டபிள்யூக்கு 23. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 24/7 வரும். ஸோ 4 கோடு இருக்கு எக்ஸ்ல. ஸோ 24/7. ஒய்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஈஜோத்திலேயே வந்துடும் ஒய். அண்ட் தென் இசட்டுக்கு 26 லாஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஈஸியா இருக்கா? ஈஸியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஈஸியா இருக்கு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய டாபிக்ஸ் கொண்டு வரும். ஸோ எனக்கு ஃபிலிம்ஸ்லாம் போகும் சார், நான் மெயின்ஸ் படிக்கணும்னா டெஃபினட்டா அந்த பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 20 நியூ மெயின்ஸ் டாபிக் வர்த்தா இருக்கும் மக்களே. தேங்க்யூ.